யோவான் 12:7. அப்பொழுது இயேசு இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அவளை என்ன பண்ணுங்க, அடுத்த லைன் இல்லாம அவளை விட்டு விடுன்னு சொன்னாங்க. லீவ் ஹர் அலோன். இயேசு இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக இன்னொருத்தவங்க கிட்ட அவர் பரிந்து பேசுகிறார், என் மகளை விட்டு விடு. ஆமென். என் மகளை விட்டு விடு. அவளுக்கு தெரியும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு கொடுத்த, நான் அவளுக்கு கொடுத்த திட்டம், நான் அவளுக்கு கொடுத்த ஒரு குடும்பத்தை, நான் அவளுக்கு கொடுத்த ஊழியத்தை அவளை அழகாய் நடத்தி கொண்டுதான் போகும். அவளை விட்டு விடு என்று கர்த்தர் இன்னைக்கு சத்துருவை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். கரெக்டா? அவளை தொந்தரவு பண்ணாது. இது யார் சொல்வா? ஒரு அப்பாவோட ரோட்ல நடந்துவாரு, யாரோ கிட்ட பண்ணா, எனக்கு கூட சாட்சி சொன்னாங்க, யாரோ வந்து ஒரு ஸ்திரியை தொந்தரவு பண்ணிட்டு, அவங்க வீட்டுல ஒரு ஆண் ஒரு தகவல் இருந்தா அந்த சீனே என்னது, அவளை விட்டுட்டு இல்ல நடக்கிறதே. இன்னைக்கு கர்த்தர் காலையில அதுதான் உங்களுக்கு சொல்றேன், அவளை விட்டு விடு. லீவ் ஹர் அலோன். நான் இருக்கிறேன் அவளுக்காக. ஆமென். அவர் இருக்கிறார் உங்களுக்காக, இந்த சபைக்காக. ஆமென். நம் ஊழியத்துக்காகவும் அவர் இருக்கிறார். அவங்கள விட்டுடுங்கன்னு சொல்றாரு. லீவ் ஹர் அலோன். சும்மா 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 அதையே சொல்லிக்கிட்டு பழசையே நோண்டிட்டு, அவளுக்காக நான் அழகான ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். அந்த ப்ளூ பிரிண்ட வச்சிருக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில நினைவுபடுத்துறார். இந்த சம்பவம் எப்போ அவர் சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா? யாரை பார்த்து சொல்லுகிறார்? யூதாஸை பார்த்து சொல்லுகிறார். யூதாஸ் ஒரு கேள்வி எழுப்பான், கர்த்தரை யார் அபிஷேகம் பண்ணா? பைபிள் வாசிக்கணுமா, இல்லன்னா நான் ஒரு கதை அப்படியே சொல்லி அதுல ஒரு 10 நிமிஷம் போயிட்டு யோவான் 12 தெரியணும் எந்த சம்பவம். மரியாதை என்ன பண்றா? கர்த்தருடைய பாதத்துல அபிஷேகமே பண்றான். Jesus was anointed in Bethany in English. கர்த்தரை அபிஷேகம் பண்றான். புரியுதா? இந்த சம்பவம் மட்டும் 4 சுவிசேஷ புத்தகத்துல இடம்பெற்று தெரியுமா? 4 பேர் 4 விதமா எழுதியிருப்பாங்க ஒரே சம்பவத்தை. அதுல 4 பேரும் எழுதின 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தார். அதுக்கப்புறம் அவருடைய இறுதி லாஸ்ட் சம்பர் என்ன சொல்லுவீங்க? அது அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சிலுவை போன crucifixion, உயிர்த்தெழுதல், resurrection, இதெல்லாம் தான் 4 புத்தகத்திலையும் வந்திருக்கு. ஆனா அவருடைய அற்புதங்கள் ஒண்ணு மட்டும் தான் 4 புத்தகத்திலையும் இடம்பெற்றுமா? என்னது? கர்த்தர் 5000 பேருக்கு போஷித்தார். அதே மாதிரி இந்த நிகழ்வு மட்டும் 4 பேரும் எழுதியிருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்ற மாதிரி தான் இந்த புத்தகம். நீங்க 4 வீட்டுக்கு போய் நீங்க நல்லா வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த 4 பேருமே 4 விதமா தான் எழுதியிருப்பாங்க. ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, இந்த சம்பவம் நடந்த ஊர் வந்து பெத்தனின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு பெத்தனியில கலேலியால நடந்தது. இன்னொருத்தர் சொல்றாரு இது சிமியோன் என்ற குஷ்டரோகி வீட்டுல நடந்தது. இன்னொருத்தர் சொல்றாரு சிமியோன் என்ற பரிசேயர் வீட்டுல நடந்தது. சில லாஸ்டஸ் வீடுனே நினைச்சிருப்பாங்க யோவான் இந்த வாசிங்க. புரியுதா? அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இவ மேரி மேக்டலின் சொல்லுவாங்க. இவ மார்த்தாளுடைய சகோதரி மரியாதை சொல்லுவாங்க. ஏன் அவளுக்கு மேரி மேக்டலின் வந்ததுன்னா, அவ மேக்டலா எங்க ஊரை சார்ந்த வத்தல லிண்டா சூட்டாகல சென்னை லிண்டா ஊர்ல வந்தாச்சு. வத்தல லிண்டா மேரி மேக்டலின் இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சிலவங்களுக்கு இதெல்லாம் சில புரியாததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நிறைய பேர் எனக்கு தெரியுவாங்கன்றவங்க நீங்க வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றது எனக்கு அதனால அவ பேர் மேரி. சிலவங்க சொல்லி மேரி மேக்டலின் தான் கொடுத்தான் ஆண்டோட பாது. இன்னொருத்தர் சொல்றாங்க இல்ல இல்ல இப்ப ஒரு பாவம் உங்களுக்கு பேரே கொடுக்கப்படலன்னு சொல்றேன். சரியா? she was unnamed women, அவ ஒரு பாவி சின்னர்னு சொல்றேன். இதெல்லாம் நீங்க 4 சுவிசேஷத்துக்கு வாசிச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், எதுதான் உண்மை? எந்த பொண்ணதான் கர்த்தர் லீவ் ஹர் அலோன் சொன்னார்? யாரை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்? மரியாதை சொன்னாரா, இல்ல பாவியா இருக்கிற இந்த பெண்ணை சொன்னாரா, கலேலியாவுக்கு போய் சொன்னாரா, பெத்தனிக்கு போய் சொன்னாரா? உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் வரும். சிலவங்க சொல்றாங்க இது 6 நாள் முன்னாடி நடந்தது பஸ்கா பண்டிகைக்கு. அதே யோவான் 1
12:1 வாசிங்க யாராவது. இதை நான் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகை அதே 1 வசனத்தை பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்தது. 6 days முன்னாடி பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் இயேசுவே என்ன பண்றாங்க? அப்போ அந்த 6 நாள் கொஞ்சம் 2 நாள் முன்னாடி இருந்தாங்க. ஒருத்தர் சொல்றாரு இது பல வாரங்களுக்கு முன்னாடி. அப்பனா கர்த்தருடைய ஆதி அந்த அவர் ஆரம்ப சுவிசேஷ ஊழிய டைம்ல இது நடந்ததுன்னு சிலவங்க எழுதியிருக்காங்க. சோ இப்ப 4 பேருக்கு எப்படி நான் இதை புரிஞ்சுக்கலாம்? நான் எதை உண்மைன்னு புரிஞ்சுக்கன்னா, நீ 4 சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு அதிகாரத்தை வாசித்து அதை அடுத்த ரெஃபரன்ஸ் நீங்க பண்ணிதான். இல்லன்னா உங்களுக்கு கர்த்தர் உங்களோட பேச மாட்டாரு. வெளிப்பாடு இருக்காது. ஏன் இவ்வளவு நாள் வெளிப்பாடு இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ண, நீங்க என்ன பண்ண, ஃபுல்லா வாசிக்கல. பைபிள சிம்பிளா சொல்லணும், அந்த குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்ற. பைபிள ஃபுல்லா முடிக்கல. எத்தனை பேர் நீங்க பைபிள் வாசிச்சிருக்கீங்க? நான் கேட்க மாட்டேன். வாசிக்கிறேன். எப்போரா ஐக்கியத்துல இருக்கும் எல்லாரும் வாசிக்காத ஒரு விசுவாசமா இன்னும் வெள்ளாமா நீங்க வாசிக்க முடிச்சு வர சிஸ்டம் 4 சுவிசேஷ புக்கையும் பாருங்க. அதுக்காக அந்த 4 காஸ்பிள்ஸ் இல்ல, ஏற்கனவே புக்கே சொல்றேன். இப்படி இருக்கும்போது மத்தேயு பாருங்க, எதனால இவ்வளோ பிரிவு, ஏன் இவ்வளவு வித்தியாசமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்குன்னா, மத்தேயு என்ன எழுதி இருக்கிறாரு? சிமியோன் என்ற குஷ்டரோகி வீட்டுல இது நடந்ததுன்னு எழுதி இருக்கிறாரு. மார்க் எழுதி இருக்கிறாரு அதே மாதிரி சிமியோன் அப்படின்னு வரும். ஆனா லூக்கா மட்டும் என்ன எழுதியிருக்காரு? பரிசேயர். யோவானும் என்ன எழுதியிருக்காரு? சிமியோன் என்ற குஷ்டரோகி வீடுன்னு குறிப்பிடல. ஆனா லாசரஸ், மரியாள், மார்த்தாள் இருந்த இடத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? கூடியிருந்தார்கள். இப்ப தெரியுது அந்த வித்தியாசம். ஏன் இப்படி எழுதி இருக்கிறாங்கன்னா, மத்தேயு, மார்க், லூக், ஜான்லாம் எப்ப எழுதப்பட்டிருந்தா கர்த்தர் மரித்து உயிரோட எழுந்து 35 வருடங்கள் கழிச்சுதான் காஸ்பிளே எழுதப்பட்டது. முதல்ல நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது யாக்கோபு, கலாத்தியர், தெசலோனியர் அப்படி வரும். புரியுதா? பவுல் லெட்டர்ஸ் வந்த பிறகுதான் என்ன பண்ணுது, லாஸ்ட்ல வரான். சோ ரொம்ப நாள் கழிச்சு எழுதி இருக்கிறாங்க. அதனால அவங்க மறந்துட்டாங்கன்னு இல்ல, அவங்களுக்கு ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் யாரு? கேள்விப்பட்டவங்க. இதுல 4 பேர்ல 2 பேர் தான் கர்த்தருடைய சீஷர்கள். தெரியும்ல? இப்ப தெரியுமா? அப்போ அவங்க பார்த்துருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்க, கண்ணால என்ன பண்ணிருக்காங்க, அதை கண்டிருக்கிறாங்க. இப்ப ஏன் இந்த வித்தியாசம் என்றால், இவங்க 4 பேரும் 4 விதமான பார்வையாளர்கள் எழுதியிருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு வீட்லயே நிறைய வாட்டி இந்த டவுட் வந்து ஏன் வித்தியாசமா இருக்குன்னா, இன்னைக்கு அது பதில் நான் சொல்றேன். அவங்க 4 விதமான, இப்ப மத்தேயோட பார்வையாளர் யாருன்னா யூதர்கள். சரியா? அவன் யூதர்களுக்கு வலியுறுத்துறான். யூதர்களுக்கு வழிகாட்டுறதுனால அவர் எப்படி எழுதுறாருன்னா, ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்றாரு? யூத ஜனங்களை நான் என்ன பண்ணணும், அவங்கள நான் கவரணும், அவங்கள பின்பற்ற வைக்கணும்னு எழுதப்பட்டதுதான் எனக்கு மத்தேயு புத்தகம். அப்ப அவரோட ஆடியன்ஸே யாருங்க? ஜூயிஷ் பீப்புள். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் பழைய ஏற்பாடுல சொன்ன அவ்வளவு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறப்பட்டது அப்படின்னு தான் அவர் புக்கோட மீனிங்கே இருக்கு. ஆனா மார்க் என்ன எழுதுறாருன்னா, கர்த்தர் என்ன, அதுல பாட்டு மத்தேயுல இந்த டீச்சிங்லாம் இப்ப கர்த்தர் என்ன பேசினாரு 5ல இருந்து 7 பாத்தீங்கன்னா ஃபுல்லா பைபிள்லாம் ரெட்லயே இருக்கும். பாத்துக்கீங்களா? ஏன்னா இயேசு நிறைய பேசியிருப்பாரு. மத்தேயு அப்படிதான் எழுதியிருப்பாரு. ஏன்னா இவரை ப்ரூவ் பண்ண யாருன்னு, இவருதாங்க ஏசாயா சொன்ன அந்த மேசாயா. யாரு? மேசியா இவருதாங்க. அதுக்கு நான் ப்ரூவ் பண்ண யூதர்களுக்கு நான் எழுதப்பட்டது. அதனால அந்த வித்தியாசம். 2வது லூக்கா, மார்க் எழுதுனது இயேசு என்ன பேசினாருன்னு அவர் எழுத, இயேசு என்ன செஞ்சாருன்னு நிறைய எழுதிப்பாரு. நீங்க மார்க் உங்களுக்கு அற்புதம் ரொம்ப வாழ்க்கையில பிடிக்கும்னா மார்க் வாசிக்கலாம். ஃபுல் ஆஃப் மிரக்கிள்ஸ். என் தேவன் வந்தாரு, என்ன செஞ்சாரு? மிரக்கிள் ஆஃப்டர் மிரக்கிள், அற்புதம் மேல் அற்புதத்தை செய்கிறார். இப்படி அவர் எழுதிட்டு இருக்காரு. அவர் கிரௌட் யார்? அவரோட ஆடியன்ஸ் யாருன்னா ரோமர்கள். சரியா? அதிகபட்சமாய் மார்க்கோட ஆடியன்ஸ் ரோமர்கள். அதே மத்தேயு, மார்க் அடுத்தது யாரு? லூக்கா. உங்களுக்கு தெரியும், என் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள ஒருத்தர் இருக்கிறாரு. லூக்கா வேற என்ன எழுதினாரு? லூக் புத்தகம். அப்புறம் சுத்தமா சொல்லி எக்ஸாம்பிள், லூக் என்ன எழுதினாரு? லூக். அப்புறம் அப்போஸ்தலர். அப்படி மெதுவா சொல்றேன். மார்க் கொடுக்க போறேன் சண்டே. சோ 2 புத்தகங்கள். இவரோட ஆடியன்ஸ், இவரோட பார்வையாளர் யாருன்னா கிரேக்கர்களும் புறஜாதிகள். அதனாலதான் ஆக்ஸ்
பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்காக எழுதப்படும். சரியா? அவங்கள எப்படி நம்ம சாதி சபைக்குள்ள இதெல்லாம் தேவையா சிஸ்டர்? இல்ல மெசேஜுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் மைண்ட் ஓடுது. இல்லன்னா இந்த மெசேஜ் குடிக்க போடுது. சரியா? அதனால நான் சொல்லிதான் இன்னைக்கு நான் ஒரு 1 மணிக்கு தான் நான் விட போறேன். சரியா? பரவாயில்ல, 1 மணிக்கு வீட்டுக்கு போறேன். சோ இவர் என்ன சொல்றாரு? இவர் மெசாயா மட்டும் இல்ல, இவர் மிரக்கல் செய்கிறவங்க இல்ல, இவர் ஒரு சன் ஆஃப் மேன். சன் ஆஃப் மேன், ஒரு மனிதாபிமானத்துக்காக என்ன பண்ண கர்த்தர் உதவி செய்யலாம். லூக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப கர்த்தர் புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி எழுதி. முதல்ல எப்படி கர்த்தர் என்ன பேசினா, அப்புறம் இயேசு என்ன செஞ்சார், இயேசு என்ன உணர்ந்தார், மக்களை நம்மளை பத்தி என்ன ஃபீல் பண்ணாருன்னு அதிகமா எழுதினவர் லூக்கா. ஆனா யோவான் எப்படி எழுதியிருக்காருன்னா, இது 3மே எழுதல. அவர் என்ன நேராவே என்ன சொல்றாருன்னா, கர்த்தரே இயேசுவே ஆண்டவர். அவர் எந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல, எதுவுமே இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல, நேராவே சொல்றாரு இயேசு என்னது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோட இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது. அதுக்கப்புறம் அது மாம்சமாகி நம்மளோட இருக்கிறதெல்லாம் எழுதுறாரு டைரக்டா. இவரோட ஆடியன்ஸ் யாருன்னா முழு உலகத்துக்கும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, முழு உலகத்துக்கும் எழுதின யோவான் சுவிசேஷத்தை தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. புரியுதா? இவர் பர்டிகுலர் ஆடியன்ஸ் மட்டும் எழுதுங்க. இவருக்கும் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. எல்லாமே வேத பண்டிதர்கள் அப்படியே கரெக்டா எழுதினாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசங்கள் இருக்கதான் செய்யும். ஒவ்வொருத்தர் கமெண்ட் கொடுத்துருப்பா. யோவான் எழுதுனது எல்லாத்தையும் இப்ப கூட இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு உங்களுக்கு யதார்த்தமா உங்களை புரிய வைக்கணும்னா, நான் வெளியே போயிட்டு வரேன், என்னோட ஊழிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் ரோஷேல் என்கிட்ட மம்மி உங்க டே எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்ணீங்கன்னா நான் அவகிட்ட ஒரு கதை சொல்லுவேன் இல்லையா, நான் இது பண்ணேன் இங்க போனேன். அதுவே என் கணவர் அதே நேரத்துல கேட்டா என்னோட பதில் எப்படி இருக்கும், இன்னும் விவரமா இருக்கும்ல. ஆனா இந்த ஸ்ட்ரீட்ல, இந்த சர்ச்ல, இந்த டினாமினேஷன்ல, இந்த கூட்டத்துக்கு நான் பேசினேன், அதுக்கப்புறம் நான் ஆர்பிகோ போனேன், போய் இந்த இதெல்லாம் வாங்கினேன், பட்ஜெட் பேசுவேன், இடத்தை பேசுவேன், பேர் நபர்கள். இதே நான் ரோஷேலுக்கு நான் இவ்வளவு சொல்வேனா? புரியுதாங்க? ஒரே சம்பவம் தான். ஆனால் சிலவங்க சொல்றாங்க லூக்கா எழுதுனது வித்தியாசம் என்று. அது அதுக்குள்ள நம்ம போக முடியாது அன்லஸ் அது ப்ரூவ் ஆனது. சோ 4 பேருமே சொல்ற விதத்துல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா புரிய வேண்டிய விதத்துல சொல்லியிருக்காங்க. புதுசா அந்த பிலீவருக்கு நான் யாரு மரியாதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் முடியாது, லாஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் முடியாது. இந்த வீட்டுல இருந்தான்னு சொன்னா அவங்களுக்கு வேணும் நேரா சுவிசேஷம். கர்த்தர் 2வது வருகையில வராது. இதுதானே அவங்க சுவிசேஷ புத்தகம். சோ பாயிண்ட சொல்லிட்டு போயிடும். அதனால வித்தியாசப்பட்டு புரிஞ்சதா உங்களுக்கு இப்போ? சோ அவங்களோட பர்சுவேஷனும் பர்பஸும் வித்தியாசம் 4 பேர். அதனாலதான் இந்த வேரியேஷன். ஆனாலும் நீங்க சொன்னா ஏன் அப்ப இந்த நிகழ்வு மட்டும் 4 இடத்துலயும் வந்து நிறைய மிரக்கல் பண்ணாரு கர்த்தர், எவ்வளவு அற்புதங்கள் பண்ணாரு. ஏன் இந்த அபிஷேகம் பண்ணா இந்த பொண்ணு ஒரு பாட்டில் எடுத்துட்டு வரா, உடைக்கிறா, உடைச்சிட்டு என்ன பண்றா, அப்படியே ஊத்திட்டு போறா, இதெல்லாம் வேஸ்ட் பண்றா, அப்படிதான் சொல்றாங்க. 4 வாசிக்கல, 4 பேரும் அதுதான் சொல்றாங்க. ஆனால் இது ஏன் இவ்வளவு விசேஷம் தெரியுமா? ஆண்டவருடைய முதல் சீஷரியா, முதல் சீஷரியா நெஞ்சு வலிக்கே போகுது சார், சத்தமா சொல்லுங்க. முதல் சீஷர் ஆண்தான, ராணா பெண்ணா, பேர் வேணாமா, பேர் சொல்ல வேணாம், தெரியும் தானே. இப்ப சொல்ல மாட்டீங்களா? சரி மனசுலயே வைங்க. ஆண்தான சொல்றாங்க. இன்னொன்னு அந்த 12 பேர்ல யாராவது ஒரு பெண் சிஷியர் இருந்தாங்களா? 12 பேர் என்னது ஆண் தான். ஆனா இங்க பாருங்க, இயேசு அடிக்கடி அவங்களோட வெளியே போகும்போதெல்லாம் சும்மா ஷாப்பிங் போய் பாருங்க, நான் டைம் வரும், நான் நேரத்துல அவங்களோட இருக்க மாட்டேன். நிறைய பேர் சொல்லியிருக்காருல, நான் போவேன், திருப்பி நான் உங்ககிட்ட வருவேன். இத சொல்லும் போதெல்லாம் இந்த 12 பேர்ல அந்த ஒருத்தர் ரொம்ப வாய் அதிகம். அவரு சொல்றாரு, நீங்க எப்படி போலாம் எங்க வீட்டுக்கு, இவ்வளவு நாள் இருந்தீங்க, சிரிச்சா எப்படி நீங்க போலாம், அதெல்லாம் எப்படி விட்டுட்டு போலாம், அதெல்லாம் நீங்க ஆண்டவர், நீங்க எப்படி உங்களை சாவு எடுக்குமா, உங்களை மரணம் தொடுமா, இப்படி பேசுறவங்க தான் இருக்காங்க கூட. அவ்வளவும் ஆண்கள். ஸ்திரீகளே உங்களுக்காக பேசுறேன். அவங்க 2 ஆண்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கேள்வி மேல கேள்வி நோண்டிட்டே ஏசு. ஏன்னா
அவங்களுக்கு வேணும் உடனே எனக்கு வந்து என்ன வேணும், ஒரு ஆன்சர் வேணும். நீங்க நிறைய பேர் நம்மளும் அப்படிதான் இருக்கோம், உடனே ஆன்சர் வேணும். அந்த மறைமுகமா சொல்ற அழகான வார்த்தைகளை புரியத்தக்கதான ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஆனா அந்த மறைபொருளை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஒரு சோம்பேறித்தனம். ஏன் நம்ம போய் இது அவ்வளவுதான் சொல்லணும், ஏன் இவ்வளவு டீப்பா நான் இந்த வசனத்தை யோசிக்கணும், அவன் மேலோட்டமா வாசிச்சு போறேன்ற மாதிரிதான் அவங்க கூட சுத்தி இருக்காங்க. ஆனால் இந்த பெண் ஆண்டரே இவளை தீவிரம், இவளை மட்டும் விட்டு தொடாது, இவளை தொந்தரவு செய்யாதே இருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் தமிழ். ஏன் ஆண்டருக்கு இவ ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னுடைய அனாதி திட்டத்தை, என்னுடைய நோக்கத்தை அறிந்து என் அடக்கத்துக்கு ஆயத்த பண்ண வந்த முதல் ஸ்ரீ இவள் தான். ஆமென். கர்த்தரின் திட்டத்தில் ஒன்று கூடி நடத்தி செல்வது ஒரு ஸ்திரீ என்பதை நான் இங்க பதிவு செய்கிறேன். ஆண் இல்ல நான் சொல்லல, ஆனா ஸ்திரீகளுக்கு ஆழமான இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பது அறிவியல் சொல்லுது. அவன் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உங்களால ஆழமா புரிஞ்சுக்க முடியும், ஆனா சில வேதத்தை தான் ஆழமா வாசிக்க முடியல. அதுவும் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். அந்த மொழி மட்டும் குரூப் டிஸ்கஷன் மட்டும் இங்க அந்த மொழி முடிச்சிடாதீங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நான் ஏதோ யாரும் என் ஃபாதர் தான் எனக்கு பாத்தீங்கல்ல, அது நல்லா இருக்கு. சரி, நீ கேட்கிற செய்தி தான் குரூப் டிஸ்கஷன்ல வரும், நல்லா புரிஞ்சுக்கோ. சோ கர்த்தரின் திட்டத்துக்குள் நடத்துகிறவர் ஒரு பெண். கர்த்தர் உங்களை அப்படிதான் அழைத்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்ல பாருங்க, அவளுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை அவள் கருத்துல கொடுத்திருந்தாங்க. அது அவளுக்கு சூஸ் பண்ற வல்லமையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கார். சரியா? ஆனா எனக்கு ஒரே ஒரு மனஸ்தாபம் இருக்கும், பெண்ணால இவ்வளவு புரிஞ்சுக்க முடியுது, கர்த்தர் திட்டத்தை புரிஞ்சு அபிஷேகம் பண்ணி அவர் அடக்கிருக்கார். ஆனா இன்னுமே இந்த உலகத்துல பெண்கள் போதிக்க கூடாது, பெண்கள் இப்படிதான் நிற்கணும், பெண்கள் இதை செய்வோம், சபையில அவங்க முன்னாடி வந்து பேசவே கூடாது. அவங்க யார் போதிக்கிறதுக்கு, அவங்க யார் சபையை லீட் பண்றதுக்கு? என்ன இருந்தாலும் ஒரு ஆண் சபையை நடத்துற மாதிரி வருமா? அவசியம் நடத்தா பெண் தானே, கேட்ட மாதிரி இருக்கேன், ஒரு பெண் தானே நடத்துறா, அப்படித்தானே இருக்குது. இன்னும் women struggle to come forward and teach the gospel. இன்னும் நமக்கு என்ன இருக்கு, லைவ் இல்லைன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி. பட் கர்த்தர் நல்ல செய்தியோடு கர்த்தர் உங்களை அழைத்து ஆதிக்கத்தை அழைத்திருக்கிறது மாதிரி விசேஷமாய் அவருடைய திட்டத்தை அறியத்தக்கதான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதுக்கு சின்ன விஷயம் தான் அவன் செஞ்சான். நீங்க கூட கேட்கலாம், இவ்வளவு கூட அந்த சீஷர்களுக்கு தெரியலையே, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு கர்த்தர் சிலுவைக்கு போய் 3வது நாள் சத்ரு கீழே போட்டு மிதிக்க போறாரு, இந்த ஸ்திரீ அறிந்திருக்கிறான். ஆமென். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. நீங்க உங்க ஆராதனை அப்படிதான் இருக்கு, உயிர் தெரிந்த ஆராதனையா இருக்கு. மரித்த ஒரு காரியத்தை நீங்க ஆராதிக்கல, உயிரோடு ஜீவனோடு இருக்கிற கர்த்தரை ஆராதிப்பாரு. நான் என் சூழ்நிலை எவ்வளவு மரித்திருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஜம்முன்னு பெர்ஃபியூம் அடிச்சுட்டு நான் சர்ச்ல வந்து ஆராதனை செய்வேன். என் ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஆராதனை செய்வேன். ஆமென். நீங்க அந்த பெர்ஃபியூம் வச்சுதான் ரொம்ப பேசுற, பரிமள தைலம் எழுதிருக்கு, திரவியம் எழுதிருக்கு. புரியுதா? இந்த பொண்ணு அப்படி என்னதான் இவருக்கு இவ்வளோ ஒரு ஞானம் வந்ததுன்னா, இவ்வளவு அவ அறிந்திருக்கிறானா? எப்படி அவருக்குன்னா, அவருக்கு கரெக்டா தமிழ் டீச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அது தெரியும். நம்ம பேசும்போது ஒரு 3 விஷயத்தை அறிந்து பேசணும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க? இடம், பொருள், ஏவல். இன்னைக்கு மெசேஜே இடம், பொருள், ஏவல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் இனிமே எங்க சொல்லுங்க, எங்க, எப்போ, யார்கிட்ட என்ன பேசணுமோ அததான் பேசுவேன். தேவையில்லாத வெட்டி பேச்சுகளை இன்றோடு நான் அதை என்ன பண்றேன், போட்டு இடம் பொருள் ஏவல் வரைக்கும் இல்ல, எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல நீங்க என்ன கொண்டு வரணும்,
பொருள் என்பதுன்னா உடனே திங்ஸ் நினைக்கூடாது. என்ன அர்த்தத்தோட நம்ம பேசணும். இடத்துக்கு வருது மட்டும் இல்ல, அந்த இடத்துல நீ எந்த மீனிங்ஃபுல்லா நடந்துக்கோ, கருத்தோட பேசணும். ஏவல், ஏவல்னா என்ன? ஒரு ஏவுதல். உங்க பாடி லாங்குவேஜ் யார்கிட்ட பேசுறீங்கன்னு முக்கியம். இப்ப நான் சொன்னேன், என் மகள் கிட்ட பேசும்போது நான் யதார்த்தமா பேசணும். இதே அது ஒரு ஊழியக்காரர் வந்து லிண்டா உங்க டே எப்படி இருக்கணும், உடனே நான் என்ன பண்ணுவேன், எழுப்பி நின்று வரவேற்று உட்கார வேண்டிதான் சொல்றேன். அப்ப எனக்கு ஏவுதல் இருக்கு. என்னது? நான் யார்கிட்ட பேசுறேன். இந்த 3 விஷயத்தை இவ செஞ்சதை நான் பார்த்தேன். இது என்னுடைய வெளிப்பாடுன்னு நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு நிஜமா அது என் வெளிப்பாடு. கர்த்தருக்கு கூட நிறைய ஆவியானவர் எனக்கு வந்து நினைக்கிறேன். ஆமென். நீங்க உங்களுக்கும் அதான் சொல்றாங்க. இனி இடமறிந்து பொருள் அறிந்து ஏவல் அறிந்து நான் பேசுவேன். என் ஊழியமும் இடமறிந்து பொருள் அறிந்து ஏவல் அறிந்து நான் செய்வேன். இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. ஆமென். பகுத்தறிவுனா ரொம்ப பெரிய வார்த்தையா இருந்ததுல வேதாகமத்துல ஆவியானவர் தான் நமக்கு பகுத்தறிவு சொல்றாரு. ஆனா பகுத்தறிவுனா எது நல்லது கெட்டது, எப்ப அமைதியா இருக்கணும், எப்ப பேசணும், எந்த இடத்துக்கு போகணும், இத சொல்லலாமா தெரியல. லாஸ்ட் வீக் ஒரு ஃபியூனரல் நடக்குது. இங்க வந்து ஒரு ஃபியூனரல்னா அந்த முடிந்ததும் நீங்க வந்து ஒரு சாப்பாடு கொடுப்பீங்க, அந்த ட்ரை ஃபிஷ் கருவாடு. அது நான் சாப்பிட மாட்டேன். ஆனா அந்த வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. நான் ட்ரை ஃபிஷ் தான் அங்க சாப்பிடுவேன். அதனால நான் சாப்பிடாத மாதிரியா இருக்கேன். மற்றது எல்லாம் தின்னுவேன் தானே, நல்லா உட்காந்து சாப்பிடுவேன். அதுக்குள்ள அந்த ஃபியூனரல் ஹவுஸ்ல சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க இது சாப்பிட மாட்டீங்களாமே. சொல்ல, சிஸ்டர் இது நீங்க கேட்கிற இடமா, அங்க எவ்வளோ காய் வகைகள் இருக்கு. நான் பயங்கரமான வெஜிடேரியன். இன்னொன்னு இதை பத்தி பேச யாரு சொன்னா சபையில நான் சாப்பிட மாட்டேன், யாரும் சொன்னனாலதான் நீங்க வந்து பேசுங்க. அப்போ எனக்கு யாரெல்லாம் நான் தீர்மானிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போகுது. நிஜமாவே இங்க சொன்னவங்களுக்கு இது தேவை. அந்த இடம் அறிந்து சொன்னீங்க, பொருள் அறிந்து சொன்னீங்க, ஏவுதல் அது முக்கியம். ஏங்க நான் சாப்பிட்டா உங்களுக்கு முக்கியமாக, என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பு இருக்குன்றத கேட்டு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் பெய்யல. ஆனா அது இடம் பொருள் ஏவலுக்கு செட் ஆகாது. இப்ப ஒரு நாள் நான் சாப்பிடலன்னா நான் என்ன ஆயிட்டேன், தேவையில்லாத. இந்த மாதிரி தான் சீஷர்களும் நடந்துக்கோங்க. ரொம்ப ஓவர் அன்பு, இல்ல ஓவர் எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் ஞானத்தோட பேச. என்ன சொல்லுங்க? ஞானத்தோட. உண்மையான அன்பு என்ன தெரியுமா? ஞானம். ஐ லவ் யூ சொல்றது கணவன் மனைவி, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் நீ சொல்றாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான ஞானம். புரிதலை கொடுக்கும். சும்மா ஐ லவ் யூ சொன்னா புரியுது, அது அன்பு கிடையாது. I understand you. That is the pure love language. நீ புரிதல் இல்லாமல் தான் பிரிப்பீங்க. அதனாலதான் சொன்னேன், தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்கவே கூடாது, பிரிக்க முடியாது. ஏன்னா புரிதல் இல்ல. அதனால மனுஷன் நுழையிறான் உள்ள பிரியுது. இன்னைக்கு இவ அதை செஞ்சா. நாமே முதல் பாயிண்ட் பார்க்க போறோம். பாயிண்ட் இல்லாம எனக்கு போகிறது இடம் அறிந்து செய்யறாங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துக்கு ஒரு அழகான ஒரு பொருளை அவங்க, என்ன பொருள்? அவகிட்ட இருந்த பெஸ்ட் பொருள். இன்னைக்கு வேணா அதுல பாருங்க, இல்ல தேவையில்லாத பேச்சுக்கள் நிறைய அவ சந்திக்க வேண்டியது. 2ஆம் வசனத்துல அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள், மார்த்தால் பணிவிடை செய்தால். அவர் மார்த்தா கிச்சன்லயே வாழ்க்கை போயிருக்கு. ஆனாலும் அவ இல்லைன்னா எனக்கு சாப்பிட முடியல. மார்த்தாவும் முக்கியமான ஒரு பங்கு சபையில. லாஸ்டும் அவர் கூட பந்தியில் இருந்தவர்களிடம் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் கைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து, இங்கிலீஷ்ல 12 ounce அந்த பெர்ஃப்யூம். இதுல கூட எழுதி சரியா, இதுல எவ்வளவு ml எழுதி அந்த மாதிரி அவர் 12, இங்க என்ன போட்டு ஒரு ராத்தல் போட்டு இங்கிலீஷ்ல 12 ounce ஒரு பெர்ஃப்யூம் கொண்டு வந்து விலையேற பெற்ற ஒரு காரியம். ஏன் இந்த பெர்ஃப்யூம் இவ்வளவு விலையேற பெற்ற ஒரு பெர்ஃப்யூம்? அங்க சொல்லி இருக்கிறாங்க, மார்த்தாளுக்கு இன்னுமே உதவி தெரியும். எப்ப பார்த்தாலும் மரியாதை குறை சொல்லிட்டே இருப்பாளாம். இவ உங்க கூடயே உட்காந்துக்கிறா, இயேசு மீட்டிங் வந்து உட்கார்றா, சமைக்கிறதுல யாரு சமைப்பா அப்படின்னு சொல்லி இருக்கா. இயேசு சொன்னா அதெல்லாம் இருக்கணும், இவ கவனிக்கிறாங்க, இவதான் முதல் பங்கு எடுத்துக்கிற மாதிரி அவங்க சொல்றாரு இல்லையா? இப்ப அப்பனா ஆள் உதவி தேடுறா மரியாதைனாலே வீடு அவ்வளவு வசதியான வீடு இல்ல. அவ தெரிஞ்சு வச்சிருந்தா வேலைக்கு ஆள் வச்சிருக்கலாம்ல.
நான் சகோதரியே வேலைக்கு தேடுறானா மாத்த அவ்வளவு வசதியா இல்லன்னா வசதியா இருந்திருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய நம்மளுக்கு அவ்வளவு டீப்பா போக முடியாது. பட் ஏன் விலையேற பெற்ற பர்ஃபியூம் அதுல இங்கிலீஷ்ல சொல்றாங்க she used spike now. அதுதான் அந்த நலதம் என்னும் தைலம். இந்த நலதம் என்னும் தைலம் வந்து இந்த மாதிரி ஊர்கள்ல பிளேன் லேண்ட்ஸ்ல இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்காது. சரியாமா? இது எங்க கிடைக்கும்னா இமாலயா மலைகள். எத்தனை பேர் தெரியும்? சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு மலை இருக்கு. என்ன தெரியுமா? எங்க ஊர்கிட்டே இருக்கு இந்த நாடு. இமாலயா மலையில தான் அந்த காலத்திலே கிடைச்சு. இந்த ஸ்பைக் நாடு மட்டும் அங்க இருந்து ஏற்றுமதி இம்போர்ட் என்ன சொல்றீங்க? இறக்குமதி இல்லையா? இறக்குமதி செய்து வாங்குற பொருள். அதனால இது விலையேற பெற்றது. கிளியர்? புரியுதா? இம்போர்ட்டட் திங்ஸ் விலை ஜாஸ்தி. தெரியும்ல? எங்க ஊர்ல இருக்க 20 ரூபாய் கேட்பீஸ் சாக்லேட் இங்க 2000 ரூபாய்க்கு விற்கும். ஏன்னா அது என்ன ஆகுது? இம்போர்ட் ஆகும். அந்த மாதிரி சாக்லேட்கே இந்த விலை. அப்போ மலையில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசனை திரும்பியத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஒரு செடியை எடுக்கிறாங்க. அது இவ்வளவு விலையேற பெற்றதால அதை அவள் என்ன பண்ணிருக்கா வச்சிருக்கான். இதை பார்த்தா அவ வசதியான நிலையில தான் இருக்கு. இப்போ ஒரு வெல்தி விமனா தானே இருக்கணும். இப்படி ஒரு பர்ஃபியூம் வச்சிருக்கேன். சரியா? அவளுக்கு யாரு கொடுத்தா? எப்படி? இது முக்கியம் இல்ல. அந்த வீட்டுல அவளுக்கு இருந்த ஒரே விலையேற பெற்ற பொருள் இந்த பர்ஃபியூம். அதை அவ கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அது அப்படியே எங்க ஊத்துறாங்க. உடைச்சிட்டா. ஒரு சுவிசேஷம் சொல்லி உடைச்சிட்டாங்க. உடைச்சு அப்படியே அவன் பாதத்துல ஊத்தி தன்னுடைய கூந்தலால உடைக்கிறது. இன்னொரு சுவிசேஷத்துல அவன் கண்ணியும் அவளுக்கு வந்து போட்டு. சோ இப்ப தெரியுதா? அவன் மையம் அழகே இல்லை. அந்த சுவிசேஷத்துல உள்ள பொருள் அதுதான். எல்லாம் ஒன்றுதான். ஆனா அதை அந்த லூக்கா மட்டுமே நான் தீர்மானமா சொல்ல மாட்டேன். 3 பேருமே என்ன எழுதியிருக்காங்க? இதே நிகழ்வு தான் எழுதியிருக்காங்க. அப்ப அதை தொடைக்கிறான்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். விலையேற பொருளை எடுத்துட்டு வந்ததுமே இல்லை. எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்ல, அவ கரெக்டா யார் பார்த்து ஊத்துறாங்க? இனி நமக்கும் கர்த்தர் விலையேற பெற்ற காரியங்கள் புரியல சிஸ்டர். அப்படி என்றால் அவன் விதவை யோசிச்சுட்டாங்க. அவனுக்கு இருந்தது என்னங்க? ரெண்டே. அது அவன் விதவைக்கு பெஸ்ட் அண்ட் லாஸ்ட். விதவைக்கா இவளுக்கு இது பெஸ்ட்னா அவன் விதவைக்கு இருக்க பெஸ்ட். அந்த ரெண்டையும் கொடுத்தாங்க. பேதுருவ பாருங்க, அந்த படகு அவனுக்கு இருந்த ஒரே படகு. அதுதான் அவனுடைய பிசினஸ், அவனுடைய ஒர்க், அவனுடைய பிரெட்டே அதுதான். அவன் ஒரு பிரெட் வின்னர். குடும்பத்துக்கு படகை கேட்டார் என்று கொடுத்தாரா இல்லை? அப்ப பேதுரு என்ன கொடுத்தான்? விதவை என்ன கொடுத்தா? தன் சிறந்ததை கொடுத்தால், தான் சார்ந்ததை கொடுத்தாள். பேருக்கு தன் படகை கொடுக்கும் பொழுது தான் கம்ஃபர்டையே கொடுத்தான். கம்ஃபர்ட் கொடுத்தான், தன் நேரத்தை கொடுத்தாள். விட்டுட்டு ஃபுல்லா என்ன தொடர்ந்து என்ன பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்காரு. நேரத்தை கொடுத்தாரு. கம்ஃபர்ட்டை மட்டும் கொடுக்கல, பேரு என்ன கொடுத்தான்? தன்னுடைய நேரத்தை. இன்னைக்கு இந்த நாளில நீங்க அடங்கி இருக்கிறீங்களான்னு யோசிச்சு, என்னுடைய கம்ஃபர்ட்டை நான் கத்து கொடுத்துருக்கேன், அதை நானே வச்சுக்கிறேன். என் நேரத்தை நான் கொடுத்துருக்கேன். இல்ல கொஞ்சம் குறையும் இல்லைன்னா என் பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு நல்ல ஜெபி பெஸ்ட், நல்லா பேசுவேன், நல்ல சுவிசேஷம் சொல்ற அளவுக்கு எனக்கு, ஆனா நான் என் பெஸ்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் கடைசி ஒரு விஷயம் என் லைஃப்ல இருக்குது. இதை நான் கத்துக்கா கொடுக்குறேன், நீங்க கொடுத்துருக்கீங்களா? நீங்க யோசிச்சு அவ கரெக்டான இடத்துல இடம் வந்து நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இடம் பொருள் இடம் கரெக்டான இடத்துல அவள் முதலீடு செய்தாள். கரெக்ட் கொடுத்ததை அவள் கரெக்டான சரியான இடத்தில் முதலீடு செய்தாள். She invested at the right place. ஏன் அப்படி சொல்லலாம்? அதுக்கு அடுத்த வசனம் போய் பாருங்க. யூதா சொல்லுவார், இதுக்கு தேவையில்லாத 4ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறது. இவரோட இன்ட்ரடக்ஷனே ரொம்ப பயங்கரமா இருக்கு, மோசமா. ஆனா இவரு அட்வைஸ் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம அப்படிதான் சந்திக்கிறோம். அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது, ஆனா நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க மனசு? உங்களுக்கு தான் தெரியும், இவங்களோட அண்டவாளம் தெரிஞ்சிருக்கும். அண்டவாளம் தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? நீங்களே நிறைய யாரும் அதை அனுபவிச்சிருக்கீங்க. நான் அதை தான் அனுபவிச்சிருக்கேன்.
அவங்களோட குறை எல்லாமே தெரியும். ஆனா அவங்க வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் சிரிச்சு கேட்டுக்கிறேன், ஏன்னா சரி அப்படியா நல்லது வரட்டுமே. யூதாஸ் என்ன பண்ணிருக்காரு, காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய அவன் இன்ட்ரடக்ஷன் பண்ணி சீமோனுடைய குமாரன யூதாஸ் காரியர் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, இப்ப அது டாலர்ஸ்ல இருக்கும், $60,000 யூஸ் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு அந்த சம்பளம், ஒரு வருஷத்தின் சம்பளம் உங்க வீட்டுல நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த ஒரு பர்ஃபியூம். சரியா, 300 தினார் அப்படின்னா இது பணம் தமிழ்ல போட்டுருக்கு $60,000 அப்படின்னு நம்ம கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த பொண்ணு இப்படி பண்றாளே, அது தரித்திரக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை புரிந்து கவலைப்பட்டு இப்படி சொல்ல, அவன் என்ன பண்ணா, யூதாஸ்க்கு நிஜமாவே இந்த ஏழைங்க மேலலாம் என்ன பண்ண அக்கறை, எதனால அவன் சொல்லி இருக்கான் பாருங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். பண பையை வைத்துக் கொண்டு அவன் வந்து என்ன, அவன் திருடனானபடினாலும் பணப்பை வச்சிருக்கவங்க யாருக்கு இந்த உலகத்துல, யார் பணப்பை வச்சிருக்கோம்? அக்கௌண்டன்ட் கிடையாது, ட்ரெஷரர். எல்லா ஊழியத்துக்கு என்ன இருப்பாங்க, எல்லா ஒரு ஆபீஸ்ல யாரு இருப்பாங்க, ட்ரெஷரர் இருப்பாங்க. ஆக்சுவலா யூதாஸ் காரியர் 12 சீஷர்லயும் அவனோட பொசிஷன் என்னங்க, அவன் வேற யாரு, இஸ் a treasurer. இந்த ட்ரெஷரர் என்னன்னா உண்மையான ட்ரெஷரர் இல்ல, இவரு திருடர். அப்ப இது திருடி செஞ்சிருக்கான். ஊழியத்துல அந்த பணத்தை என்ன பண்ணிருக்கான், சுட்டுட்டாரு, திருடி இருக்கிறார். இவரு என்ன சொல்றாரு, தரித்திரனுக்கு செஞ்சிருக்கலாமே. இவ கேட்டாளா, காது கொடுத்தாளா, செவியை கொடுத்தாளா? நான் பர்ஃபியூம் அடிச்சுதான் கம கம கமன்னு தான் நிப்பேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் நிப்பேன். நீ சொல்றத சொல்லு, ஆனா உன்னோட இன்ட்ரடக்ஷன் நல்லா இருக்கா இல்லையே. நான் ஏன் ஒரு திருட வசதியாகிறதுக்கு அவனுக்கு நான் முதலீடு செய்யணும்? என்னை உருவாக்கின, என்னை படைத்த, என் பாவத்தை மன்னித்த, எனக்காக சிலுவை போய் ரத்தம் சிந்தின என் பிதாவுக்கு தானே நான் என் முதலீடை கொடுப்பேன், முதல் பங்கை கொடுப்பேன். ஆமென். ஒரு திருடுற இடத்துக்கா நான் போய் திருப்பி அந்த இடத்துக்கு கொடுப்பேன்? தவறா எடுத்துக்காதீங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடக்குது. நல்லா இருக்கிற வசதியான சபைகள் எல்லாம் வசதி வந்துகிட்டே இருக்கு. நான் உங்களை வந்து தப்பா சொல்லல, சரியா? பகுத்தறிய முடியும். இது இங்க மட்டும் சொல்ல, உலகளாவியெல்லாம் சொல்ல. யாரு எடுக்கிறாங்களோ பணத்தை கை, அங்கதான் போகுது எல்லாமே. நான் பணத்துல சொல்லல, இன்னைக்கு செடி அங்கதான் போகுது, அங்கதான் ஏதோ இருக்கு, அங்கதான் ஒரு என்ன செழிப்பு இருக்கு அப்படின்னு என்ன இருக்கு, அங்கதான் போறாங்க. பாத்துக்கிறீங்களா? உண்மையா கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, அவர் பிரசனம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்களுடைய முதலீடு. கர்த்தருடைய பிரசனம் அங்க இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு விடுது, உங்களுக்கு சுகம். அப்ப நான் எந்த இடத்துல போய் முதலீடு, இத அவ அறிந்திருந்தாங்க. அவ்வளவு ஞானம் அந்த பொண்ணு. அவளை பாவிங்கிறாங்க, அவ கேரக்டர் சரியில்லைங்கிறாங்க, அசுதா வீட்டுல முடிச்ச பொண்ணுங்கிறாங்க. ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருக்கேன் எப்படி நடக்கணும் பிதாவுக்கு. அது மட்டும் இல்ல பாருங்க, அப்படியே கீழே வரும். இந்த பிள்ளை வந்து வச்சுக்கிறதுல சந்தோஷப்படல, கொடுக்கறதுல சந்தோஷப்பட்டிருக்காங்க. She had a joy in giving but not keeping it. இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய ஆண்டவருடைய கிட்ட இருக்கிற உறவு, ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சொந்தங்கள் கிட்ட இருக்கிற உறவு எப்படி இருக்கும் தெரியுமா? கொடுக்க கத்துக்கணும், எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அவங்களோட நிம்மதி எடுக்காதீங்க, அவங்களோட சந்தோஷத்தை எடுக்காதீங்க, அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே இருக்க கொடுங்க. அன்பை கொடுங்க, மன்னிப்பை கொடுங்க, பொறுமையை கொடுங்க, கேட்கிற செவியை கொடுங்க. ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க சண்டை போட்டு. அதுக்கு பதிலா சரி நான் சொல்லுங்க, நான் கவனிக்கிறேன்ற ஒரு காரியத்தை கொடுங்க. இந்த பெண் அதை செஞ்சிருக்காங்க, அவளுக்கு கொடுக்க பிடிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு கத்து கொடுக்காது, மணி மட்டும் இல்ல, யோர் கேரக்டர். கர்த்தர் அதை பாக்குறாருங்க. அப்போ ஒரு இந்த காலத்துல பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து மனசு சோர்வா கவலையா இருந்தா நான் உடனே என்ன பண்றேன்னா ஷாப்பிங் போயிடுவேன். என்னது கவலையா இருந்தா உடனே ஷாப்பிங் போயிடுவாங்க. போனா கொஞ்சம் நல்லா இருக்கும், துணிகள்லாம் வாங்கிட்டேன். நான் சொல்றேன், உங்க கபடு நிறைய, உங்க இருதயம் திருப்பி எப்படி தானே திருப்பி இது வரும், கபடு தான் நிறைய. இது உன்னோட இருதயம் என்ன இருக்கு,
பெண். அவ ஒரு கிராமத்துல இருக்காங்க, மிஷினரிகள் நிறைய இருப்பாங்க சரியா, வடநாடு. அந்த பொண்ணு குருவி சேர்க்கிற மாதிரி கல்யாணத்துக்கு என்ன பண்ணிருக்கான், நகையை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கான். ஆனா அங்க இருக்கிற மிஷினரி அவ வந்து நல்ல ஒரு குணப்படைத்தவர். அவ மிஷினரிகளுக்கு உதவி செய்கிறவள் தான். அப்படின்னா வீட்டுல வந்து கவனிச்சு அவங்களோட ஊழியருக்கு வரும். ஆனா இவ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, குருவி சேர்க்கிறவங்க கஷ்டம்னா மெதுவா சேர்த்து அவரு வந்து ஒரு சில கிராமங்களுக்கு நடந்து போயிடறாங்க. அது எவ்வளவு கிலோமீட்டர் அவர் நடக்கணும் சரியா. அப்போ ஆண்டவர் இவர்கிட்ட ராத்திரி ஜபத்தை பேசிக்கிறார். அவருக்கு நீ வச்சிருக்க நகையில என்ன பண்ண, ஒரு வண்டிய வாங்கி கொடு. இவருக்கு மனசு கேட்கல, நான் கஷ்டப்பட்டு இப்பதான் சேர்த்து என்ன பண்ண, என் திருமணத்துக்கு தெரியாது. ஆனா அவ அனிதாக்கு என்னன்னா, இல்ல நான் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டேன், நான் என்ன பண்றேன், வாங்கி கொடுக்கிறேன் வாங்கி கொடுக்கிறேன். அவர் அந்த வாகனத்துக்கு நிமித்தம் அந்த கிராமத்துக்கு அவர் போய் போய் அந்த கிராமமே வச்சுக்கணும். கரையில தட்டுறீங்களா, அது மட்டும் எங்க திருமணம் ஆகி அமோகமா இருக்கிறாங்க. கர்த்தர் ரெட்டிப்பின் நன்மை தருகிறதுல நம்ம பார்க்க அப்படி இருக்கிறத கேட்கிறாங்க. எனக்கு நமக்கு இருக்கிறதுல பண நகையெல்லாம் நான் சொல்றேன், உங்க கை உங்களோட ஆண்டவரோட செலவழிக்கிறீங்க, அதை என்னால கொடுக்க முடியுமா? ஏன் நான் அது திருடுறேன், நான் யூதாஸ் காரியத்துக்கு திருடுறேன், நேரத்தை திருடக்கூடாது. அப்ப அவங்க உங்களை சொல்லி காமிக்கிறவங்க நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் இல்லையா. சோ நீதிமொழிகளும் அததான் சொல்றாங்க. 3 இதெல்லாம் நீ வீட்டுல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:9, 21:20, 11:24. பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஞானம் உள்ளவர்கள் வீடு என்ன பண்ணிருக்குமா, நிறைந்திருக்கும். இது வந்து 21:20. மதி கெட்டவர் வீடோ எல்லா செல்வமும் என்ன பண்ணும், அவங்க செல்வம் எல்லாம் கரைந்து போயிடும். யாரோட வீட்டுல செல்வம் கரைந்து போயிடும், மதி கெட்டவர். புத்தியுள்ள ஸ்திரீயும் புத்தியுள்ள சகோதரன் வீட்டுல, நம்ம வீட்டுல கரையாத நிறை ஞானம் உள்ளவங்களா நடந்துக்கணும். அதே நீதிமொழிகள் 11:20 சொல்லுது, ஒருத்தன் அவன் வந்து வாரி வளர்க்கும் பொழுது கர்த்தர் அவனை இன்னும் என்ன பண்ணுறான், விருத்தி அடைய செய்கிறான். ஆமே, இதுதான் எந்த இடத்துல நான் முதலீடு செய்வோம். 2வது வந்து இதுதான் பொருள். பொருள்னா என்னங்க, அர்த்தத்தோட. இப்ப இந்த பர்ஃபியூம்ல என்னதாங்க அர்த்தத்தை அவ பண்ணிட்டா, என்ன வேணா அவ ஊத்தி இருக்கலாமே இல்லையா. வீட்டுல இதனால அதிக ஸ்பெசிபிக்கா இப்ப எக்ஸ்பென்சிவா இந்த பர்ஃபியூமை தூக்கி உடைச்சு ஆண்டர் பாத்துல ஊத்துறதுக்கு இந்த பொருள் என்ன, மரியாதை தெரிஞ்சுக்கு இந்த பர்ஃபியூம் பின்னாடி ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு. ஆமே, இந்த திருவியம் பின்னாடி பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறதே அவளை அறிந்துருமா. அதனாலதான் அந்த நோக்கம் வந்து, நோக்கமே என்னது, என்னென்ன நோக்கமே, யாராவது இங்க வந்துட்டா நானும் டிஸ்டர்ப் ஆகி நீங்களும் டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க. நோக்கம் என்றால் என்ன, அர்த்தம் உள்ளதே பேச சொல்லி மீனிங்ஃபுல்லா பேசணும் எந்த இடம். அப்ப இந்த பர்ஃபியூம்ல என்ன மீனிங்ஃபுல்லா ஒண்ணு நடக்குது, என்ன அவ்வளோ பர்பஸ்ஃபுல்லா இந்த பர்ஃபியூம்ல இருக்குன்னா, அந்த 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 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால், அப்பொழுது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இதுதான் ஆமே. இந்த பெர்ஃபியூம் சாதாரண இல்லைங்க, இந்த பெர்ஃபியூம் என்ன பண்ணுது, வீடு முழுவதும் பார்க்குது. ஆமே, பெர்ஃபியூம் வந்து கத்தாது, சத்தம் போட்டு இங்க பாரு, என்ன பாரு, என் கூட பாரு, என் வீட பாரு, கர்த்தர் எனக்கு கால் கொடுத்தாரு பாரு, இங்க பாரு, என் மனைவிக்கு நான் இது வாங்கி பாரு 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 அப்படின்னு பெர்ஃபியூம் என்ன பண்ணாது. ஏன் தெரியுமா இதை தூக்கிட்டு வந்தேன், எங்க அம்மா வாங்கி கொடுத்தது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெர்ஃபியூம், கிடைக்காது. இது எல்லாரும் சில ஷாப்ஸ்ல பயங்கர எக்ஸ்பென்சிவ்னால நான் என்ன பண்றேன், இது எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்பைரி டேட் இன்னும் இருக்கு, அது வரைக்கும் பாருங்க. இது அப்படி எத்தனை வருஷமா என்கிட்ட இருக்கு. ஒரு பெர்ஃபியூம் குடிச்சு போனா ஒரு 3-4 வருஷம் மேலே கொடுப்போம். அப்படி எவ்வளவு வருஷம் நீங்களே மனசுல யோசிச்சுக்கோங்க. எவ்வளவு கஞ்சத்தனமான லிங்காவா இருந்தா இங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணங்களுக்கு மட்டும், திருமணங்கள் அன்னைக்கு ஆனிவர்சரிக்கு மட்டும், இன்னும் யார் கல்யாணம் வரும். ஆனா இந்த பெர்ஃபியூம் சாப்பிட்டு
கஷ்டப்பட்டேன். ஆனா இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் வருதான் நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாம். வருது இல்லையா? என்ன பண்ண சத்தம் போட்டுதான் பயங்கர பிடிக்க மாட்டேன். ரைட் டைம் எது வேணும்னா தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃபியூம். எனக்கு பர்ஃபியூம்ஸே ரொம்ப பிடிக்கும். எங்க மாமியார் கூட உங்களுக்கு என்ன வேணா பர்ஃபியூம் தான் வரும். பர்ஃபியூம் கலெக்ட் பண்ணணும் அவ்வளோ இஷ்டம். என்கிட்ட வந்தாலே நான் ஸ்ட்ராங்கா தான் அடிச்சுட்டு வருவேன். எனக்கு பர்ஃபியூம் ரொம்ப பிடிக்கும். நல்லா அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வாசனை வருது, அவங்க எல்லாருக்கும் பரவிச்சா இதோட வல்லமை பாத்தீங்களா? இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதா? ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. சில உங்களுக்கு வாசனை ஸ்ட்ராங்கா தான் பிடிக்காது. ஆனா இது நல்ல வாசனை தானே. வேற எதுவும் கருவாடை போச்சு நான் முதலே கருவாடை முடிச்சு போட்டேன்னா இது அடிக்கிறது கூட மனசு இல்ல. ஆண்டர் சொன்னார் வாயை மூடிக்கிட்டு சொல்றதே அதனால நான் ஷட் அப் அண்ட் டு மை வொர்க். எஸ் மை லார்ட். அவ்வளவுதான் எங்களுக்கு ஷட் அப் சொல்லுவாங்க. ஒரு அப்பாவா இருந்தா அவர் என்ன திட்டலாம். உரிமையை நீங்களும் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவன விஷயத்தை பாத்தீங்கன்னாங்க அவருக்கு அந்த நோக்கம் இருந்துச்சு. அந்த வீடு முழுவதும் இந்த ரெபோரா ஃபெலோஷிப் முழுவதும் அப்படிதான் கர்த்தர் உங்களுடைய ஒரு வார்த்தை அந்த சூழ்நிலை முழுவதும் ஜீவன் உள்ளதாய் பரவும் என்று கர்த்தர் நீ அர்த்தமுள்ள இடத்தில் இந்த பொருள் அர்த்தமுள்ள இடத்தில் வந்து பேசினா நீ வந்து இந்த குரூப்புக்கு மட்டும் பேசுறது இல்ல, நீ ஜெனரேஷன்ஸ்க்கு பேசுறது. சந்ததிகளுக்கு நீ ஆசீர்வாதம் இருப்பாங்க. ஏன் தெரியுமா பெர்ஃபியூம் அடிக்கிறாங்க? பெர்ஃபியூம் யூசுவலா பெர்ஃபியூம் அடிக்கும் போது ஒரு நம்பிக்கை தான். சரியா? நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன், நான் ரெடி ஆயிட்டேன், ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் ரெடி ஆயிட்டேன், லாஸ்டா போடுறேன் பெர்ஃபியூம். அது பண்ணலன்னா என்னால வெளியே வரவே முடியாது. என் பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டே இருப்பேன், போடு போடு போடு, அது மாதிரி வேணாம் வேணாம் போடு போடு, டேனி இழுத்து பிடிச்சி போடு போடு. இதுதான் என் கேளுங்க. வீட்டுல அவ்வளவு இஷ்டம் எனக்கு. சோ அது ஒரு கான்பிடென்ட் கொடுத்து நம்ம போற இடத்துக்கு என்ன பண்ணணும், நீட்டா போகணும். அது மட்டும் இல்ல, அது அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணும். இரவு என்னதான் ஒரு மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் பெர்ஃபியூமோட யாராவது மறைச்சுட்டா அந்த இடமே என்ன ஆகும், வாசனையா மாறும். நம்ம மூடும் மாறும். பாத்துருக்கீங்களா? மல்லிகைப்பூ பார்த்தா நல்ல வா என்ன வாசனைய ஊருக்கு இப்ப இறங்குனதும் எனக்கு போய் போட்டுக்கேன்னு ஆசை. இங்க அதுதான் இல்ல, ரொம்ப கவலைப்படுறேன். வீட்டுல 2-3 வாரம் சொல்றேன். அந்த வாசனை மூடையும் மாறுது. அடுத்தது அது என்ன பண்ணுது, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை. எப்படி சுயமரியாதை? நான் இன்னைக்கு சுத்தமா இருக்கேன், நான் குளிச்சிருக்கேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இங்கெல்லாம் கடைகளுக்கு போவேன், சில நேரம் சொல்லக்கூடாது, சில இடங்களுக்கு போவேன், சில பிள்ளைங்க கிராஸ் பண்ணும் பாருங்க, அப்பா நிஜமாவே அவங்க அம்மாங்க அந்த டிஷர்ட்டை போச்சு காய வைக்கிறாங்களா எனக்கு நம்பர் 1. அது வீட்டுக்குள்ள காய வைக்கிறாங்களா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெயில் பட்டாதான் அந்த துணி என்ன வாசனை எல்லாம் போயிடும். வெயில் படம் எனக்கு அந்த துணியோட சேர்த்து ஒரு ஸ்வெட் ஸ்மெல் வரும். ஸ்டைலா வருவாங்க. எஸ் மேம், ஓகே நான் இப்போவே நான் இப்ப பண்ண முடியல. எஸ் மேம், சோ சோலா இருக்கா போய் டிஷர்ட்டை காயவே குளிச்சுப்பான். புரியுதாங்க? இதுவே அவன் வந்து நல்ல பெர்ஃபியூம் அடிச்சு என்கிட்ட வரான். அவனுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல, எனக்கும் மரியாதை கொடுக்க. இப்ப நான் சங்கடப்பட்டேன்னு அதை நாக்குது. ஆனா நல்லா வரும்போது அடுத்தவங்களுக்கு அது மரியாதை கொடுக்குற மாதிரி தான். நான் உங்களை கஷ்டப்பட்டேன், நான் நீட்டா இருக்கேன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது மட்டும் இல்ல, இதெல்லாம் எழுதிருக்காங்க. பார்க்க கூட எனக்கு டைம் இல்ல மாதிரி இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் 11 ஆனாலே பயந்துடுவேன். பட் அது மட்டும் இல்ல, பாருங்க, லாஸ்டிங் இம்ப்ரெஷன். நீங்க நம்ப மாட்டீங்க, பெர்ஃபியூம் ரொம்ப நேரத்துக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம். இந்த ஸ்மெல்னாலே விதா வராங்க, இல்ல இந்த ஸ்மெல்னாலே இந்த சிஸ்டர் வராங்க, சிஸ்டர் ராஜேஷ் வராங்க, சிஸ்டர் கிரேஸ் வராங்க. ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். இனி கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துறது இந்த முறையில தான் இருக்க வேண்டும். இதுதான் அவரோட எப்படி நம்பிக்கையுடன் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன்.
கரங்களை தட்டுறீங்க. பயங்கர நம்பிக்கையோட விசுவாசமாய் அது ஒரு வசனமா இருந்தாலும் நீங்க பேசுங்க. நறுமணம் பவுல் சொல்றார், நம்ம கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம். அது நான் நினைக்கிறேன் 2 கொரிந்தியரா 2ஆம் அதிகாரத்துல வரும். என்ன, we are the aroma of Christ ன்னு சொல்றாரு. நீங்க போற இடம்லாம் நறுமணத்தை பார்க்கிறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க மற்றவர்களுக்கும் என்ன பண்றீங்க, அவங்க சூழ்நிலையை மாத்தத்தக்கதா கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பாங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, அவன் மூடு, அவன் பண்ண கஷ்டங்கள், பாடுகள், இந்த ஒரு வார்த்தையால அவன் விடுதலை. இப்ப தெரியுதா எதுக்கு இதை போய் உடைச்சாங்க? ஏன்னா என் கர்த்தர் கிட்ட எனக்கு ஞானம் வேணும், எனக்கு இருக்க பெஸ்ட். ஆமென். அவர்களோட தெய்வீக ஞானம், அவருடைய வெளிப்பாடு, அவருடைய அபிஷேகம் வேணும் என்றால் என்னுடைய பெஸ்ட கொடுத்துட்டு நான் ஏமாற்றேன். அந்த பெஸ்ட் அவருக்கு ஆக்சுவலா பெஸ்டா இல்ல, உங்களுக்கு தான் அது பெஸ்ட், எனக்கு தான் இது பெஸ்ட். கர்த்தருக்கு அது ஒண்ணும். ஆனா அவர் பாக்குறாரு, அவருக்கு பிடிச்சதை கொடுக்குறாருன்னா அப்ப அவர் திரும்பி தர ரிட்டர்ன் கிஃப்ட் எந்த வல்லமை உள்ளதுன்னு யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பரப்புற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க தேசங்களுக்கு போகாம இருக்கலாம், மத்த பகுதியிலோ இருக்கிற இடங்கள்ல நீங்க பரப்பும் வாசனை அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கும், அவனுக்கு ஒரு சுய மரியாதையை கொடுக்கும். அவன் தன் வாழ்க்கையே நம்பிக்கை இல்லாதவனா இருப்பான். ஆனா நீங்க போய் நின்று அவன்கிட்ட பேசுற ஒரே வார்த்தைனால அவனுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வரும். இதெல்லாம் கர்த்தர் தேவோரால எதிர்பார்க்கிறார், பாக்குற அனைவருக்கும் எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டும் ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷன். என்னது, எங்க போனாலும் இந்த சிஸ்டர் வந்தாங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க என்னால மறக்க முடியாது, சாட்சியா தலைமுறைகளுக்கு நீங்க காமிச்ச பொருள் எங்க முதலீடு செய்யணும் தெரியும், இதோட அர்த்தத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு நல்லது. அது மட்டும் இல்ல, பாருங்க, அத அவ லேட்டா எனக்கு என் வாழ்க்கையில எது பெஸ்ட், எனக்கு அர்த்தம் தெரியும் சொல்லி அவ ஏதோ லாஸ்ட் மறித்த பிறகு எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு அவ கருத்து செய்யல. என்னது, 6ஆவதோ 3ஆவது 4ஆவது நாளே என்ன பண்றான், அவ்வளவுத்தையும் கருத்து. இன்னைக்கே லட்சுமி நாள், இன்னைக்கே அனுகிற நாள், படிச்சிருக்கீங்களே, இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு நான் கருத்தை கேள்வி செய்வேன். Whatever you're doing, do it now. Whatever you do in a right way, do it now. சரியானதை செய்யறதை இந்த நேரமே செய், தள்ளி போடாதீங்க. பெர்ஃப்யூம் எக்ஸ்பைரி இப்போ இந்த பகுதியை வாசிச்சு நினைச்சு முதல்ல இதை முடிக்க போறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு இதை வாசிக்க ஆரம்பிச்சோம், இப்போ இருந்தது இப்போ வந்துருச்சு, எல்லா இடத்துல ஆயிடுச்சு. கர்த்தர் எங்க பேச, நீ போற இடத்துல கோல்டா போய் சிலவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, என்ன இவ்வளோ கபகபகபான்னு அடிச்சுட்டு வந்திருக்காங்க, ரொம்பதான் வந்தா எங்களுக்கு என்னது எல்லாம் அப்படி எடுக்கக்கூடாது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஏன் அவ அப்படி அடிச்சுட்டா, அந்த சந்தோஷம். மரண இருளில் இருந்த அவளை கர்த்தரின் ஜீவனுள்ள பாதைக்கு அழகாக ஆராதிப்பாங்க, அழகாக உடுத்திப்பாங்க, தன் குடும்பத்தையும் அழகா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவளுக்கு தெரியும் அவ வந்தப்பா என் முழு இருதயத்தோடையும் ஆவியோடையும் சிந்தையோட என் தேவனை நான் அவரை நேசிப்பேன். With my whole heart, my soul and mind. அவ்வளோ அழகா மேரி பார்க்க சின்ன பெர்ஃப்யூம்ல பொருளோட அர்த்தத்தோட செஞ்சுப்பா. லாஸ்ட் என்ன சொன்னேன், ஏவுதலோட நம்ம முடியும். ஏவுதல்னா யாருக்கிட்ட போய் நான் இதை செய்யணும், என்னது நான் சரியான இடத்துல முதலீடு செய்ய பாதுகாப்பு. அடுத்தது அர்த்தத்தோட நான் என்ன பண்றேன், இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதனால நான் இதை செஞ்சுதான் ஆகணும், நான் முடிவு பண்ணிடலாம். 3வது யாருக்கு செய்யணும், ரொம்ப முக்கியம். இனி நமக்கு நிறைய காரியம் இருக்கு, கர்த்தர் நிறைய பெஸ்ட் பிளெஸிங் எல்லாம் கொடுக்கா, ஆனா யாருக்காகவோ செஞ்சுட்டு இருப்போம், யாருக்காகவோ அந்த நேரத்தை கொடுத்துட்டு. ஆனா மரியாதை எனக்கு ஏவுதல் என்னது, என் மீட்பருக்கு. ஆமென். ஏன்னா இந்த இயேசு என்ற மனுஷன் என் சகோதரனை உயிரோட எழுப்பின மனுஷன். ஏன்னா அந்த டைம்ல அவர் மனுஷன், அவங்களோட என் சகோதரனை உயிரோட எழுப்பின இந்த மனுஷன் தான் நாளைக்கு என்னுடைய மீட்பர், நாளைக்கு என்னுடைய ஜீவனின் அதிபதி, என் உயிர்த்தெழுந்தலின் தேவன், என் ஆவியானவர்.
இன்னைக்கு அவ வந்து வெயிட் பண்ணல. இயேசு சிலுவைக்கு போய் அவர் கல்லறையில இருக்கும் போது போய் என்ன பண்ணோம், உடைச்சு ஊத்தணும்னு ஐடியா. அவர் முன்னாடி ஆண்டவர் பிரசனம் இருக்க பொழுதே ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணவே. ஆமென். என் வீட்டுக்கு கர்த்தருடைய பிரசனம் வந்துச்சு. இந்த பிரசனத்தை நான் உணர மாட்டேன். ஆமென். அவரோட பிரசனத்தை நான் உணர்றேன். என் சமையல் அறையில உணர்றேன், என் பெட்ரூம்ல உணர்றேன், என்னோட ஹால்ல உணர்றேன். இல்ல ஏதோ பிரச்சனையா இருக்குது எனக்கு, என் கணவருக்கு, என் பிள்ளைக்கும் எனக்கும். ஆனா ஒரு பிரசனத்தை நான் வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் அவர் பிரசனம் வந்துச்சுன்னா உயிர் தெளிந்த ஆராதனை தான், உயிர் தெளிந்த வெளிப்பாடுதான். ஆமென். God be the glory. கர்த்தருக்கே மகிமை. கரங்களை தட்டுங்க. Once கர்த்தருடைய பிரசனம் இறங்கிச்சுன்னா அந்த உயிர் தெளிதலை வல்லமைதான். மரண படுக்கையில திண்டாடி கொண்டிருக்கிறவர்களை சொல்றோம், உயிரோட எழுப்புகிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரே தான் ஆசீர்வாதத்துல சொல்றார், நானே உயிர் தெளிதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல நம்ம ஏவுதல் படிதான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் பகுத்து யார்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி பேசணும், இவங்க கிட்ட எப்படி பேசலாம், அவங்க கிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும். சின்ன வயசு சண்டே ஸ்கூல்ல கூட எனக்கு சொல்லி கொடுத்தேன். இவாஞ்சலிஸ்ட் அவங்க வராங்க, நான் அவங்களே உட்கார்ந்துட்டே இருக்கேன். நான் சொன்ன டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், எழுப்பினு இங்க கத்துக்கோங்க, ஸ்கூல்ல நீ நல்லா இருக்கும். யாரு பெரியவங்க வந்தாலும் என்ன பண்ணணும், எழுது. அந்த ஏவுதலும் நமக்கு தெரியும். இந்த காலத்துல ஏவல் இல்ல, தாவல் தான் இருக்கு. நல்லா ரைட்டிங் தான் வந்தா ஏவல் இல்ல, என்ன இருக்குது, காவல். எப்படா இந்த ஸ்கிப் பண்ணி ஓடலாம். கத்தரி ஏவலாது, ஏவலன்னு சொல்லுங்க. எத்தனையோ விதத்துல நமக்கு வந்துருக்குல்ல. ஆனா என்ன பண்ணுது மைண்ட், ஒத்துக்காத நம்ம தாவி போயிட்டான். நமக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம இதெல்லாம் செய்யணும், நமக்கே இந்த வேலை தேவையில்லாத வேலைதான். அன்னைக்கு நீ அதை செஞ்சிருந்தா எவ்வளவு பேர் தெரியுமா, இவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கும். இன்னைக்கு ஏவல் இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, தாவல் இருக்கக்கூடாது. ஏன் அவ இவ்வளவு தீர்மானமா இருக்கிறாங்க, ஏன் இந்த பர்சன் உடைச்சு ஊத்தி துடைக்கிறது. இப்ப என்ன பண்றா, பாத்து போட்டு தண்ணி முடியாத துடைக்கிறது. ரொம்ப இப்ப அவங்க உள்ளவங்க என்ன யோசிச்சு பண்ணிச்சு, என்ன இது பண்றா, பேசுவீங்க ஒரு அப்பிகிட்ட போய் இப்படி நடந்துக்கலாமான்னு பண்ணிருப்பான். நீ என்ன சொல்லு, நான் என்ன பண்றேன், உடைச்சிட்டேன், இன்னும் துடைக்க எனக்கு என்ன வருது, நீ என்ன துடைப்பேன், நீ என்ன நான் பேசு. என்னது கர்த்தருக்கு தெரியும் அவ என்ன செய்யறான். அது போதும், அவளை விட்டு விடுங்க. She knows what to do. ஏன் இவ்வளோ ஒரு டிராமா மாதிரி அவ பண்றான், அவளுக்கு ஏன் தெரியுமா பண்றா, ஒரு few days முன்னாடி தான் அவங்க வீட்டுல என்ன சந்திச்சாங்க, மரணம். அந்த மரணம் அந்த 4வது நாள் என்ன ஆச்சு, 4 நாள் கர்த்தர் காக்க வேண்டாம். அப்ப 4வது நாள் அதோட வாசனை எப்படி இருக்கு, அந்த வாசனை இல்ல, நாற்று அழுகிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது, டீகம்போஸ். அப்போ அந்த காலத்துல வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப பண்ற மாதிரி என்ன போட்டுட்டே இருப்பாங்க, தைலத்தை ஊற்றுவாங்க, பர்ஃபியூம் ஊற்றுவாங்க, விட்டான்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பாடி, அந்த ஹீட், அந்த கத்தர் இருக்கிற வெத்தனி கடையிலாம் பயங்கர சூடு மாதிரி ஊத்தி அதை என்ன பண்ணும், அதை வந்து கரெக்டா பிரிசர்வ் பண்ணணும், அவ்வளவு செய்வாங்க. சோ இவளுக்கு ஏற்கனவே இந்த ப்ரொசீஜர் எல்லாம் என்ன பண்ணும், அத்துக்குடி எனக்கு தெரியும் இந்த மாதிரிதான் நான் வைக்கணும், நீ என்ன சொல்லு, நான் என்ன பண்ணுவேன், நான் இதை பண்ணிட்டு தான் என் ப்ரிப்பரேஷன், என் ஆராதனைக்கு தான். ஏன்னா நான் இப்போ இந்த ஆராதனைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா, என் ப்ரிப்பரேஷன் இப்போ நல்லா இருந்தா, என் ஆராதனை நேரத்துல நான் உயிரோட எழுதின தேவனை என் முகமுகமாய் சந்திப்பேன். முதல்ல கர்த்தர் உயிரோட எழுப்பி கண் முன்ன வந்தது யார் மத்தியில, எவ்வளவு பாக்கியம் பெற்றோம். ஆமே, அவளுக்குதான் அந்த காட்சி. இன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர்டா வர்ஷிப், ஞானமுள்ளவங்களா வர்ஷிப், ஞானமுள்ளவங்களா ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு வேற ஒன்னோட ஆராதனை தான் சொல்லி, ஞானமுள்ள I am prepared. I know the smell of death. அவ ஏற்கனவே மரணத்தின் நாற்றத்தை ஸ்மெல் அவளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இப்படி புகுபுகுன்னு பர்ஃபியூம் அடிச்சு வந்து சொல்லாதீங்க, ஏன் நீங்க இப்படிலாம் சிஸ்டர் லிண்டா பண்றீங்க, நான் என்ன வச்சுக்கிறேன் உங்களால சொல்லக்கூடாதுன்னு சரியா. ஏன் அப்படி பண்றீங்கன்னா எனக்கு தெரியும் ஜனவரி 15 என்ன ஆச்சுன்னு.
2025 மரணத்தின் வாசனை அனுபவிச்சு வந்து நின்று இப்ப சொல்றேன், கர்த்தர் ஜீவனுள்ள வாசனை. ஆமென். நான் ஒத்திய சாட்சி. எப்படிங்க நான் வந்து எப்படியே உட்கார முடியும் கையை தூக்காம? ஏங்க ஒருத்தவங்க செஞ்சாலும் அப்படி செய்யணும். இப்ப எவ்வளவு பெரிய மகத்துவம். எப்படிங்க நான் இன்னைக்கு நிறைய மரியாதை தான் நீங்க எதிர்ப்பாங்க. ஆராதனை எப்படி இன்னும் கையை இப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? நீங்களாவது பரவாயில்லைன்னு தோணுதலாம், திரும்பி பார்க்கலாம். ஆனா நான் என் சங்கையை வந்து எனக்கு தெரியும், நிறைய பேர் சொல்றேன் அமைதியா தான் இருக்கு. எப்படி பிள்ளைகளால வாயை திறக்க முடியல? அவங்களுக்கு தெரியுமே சாட்சி, கர்த்தரோட அற்புதம் அடையாளம் தெரியுமே. யோவான் அதனாலதான் பாருங்க, இயேசு இந்த புத்தகத்தை எழுதுறாங்க. இந்த நிகழ்வை கர்த்தர் எப்படி தெரியுமா எழுதுறான்? மெஸ்ஸையா, மிரக்கிள், மேன் எழுதுல அவர் அடையாளத்தின் அற்புதத்தின் அடையாளத்தின் தேவன். 7 அடையாளத்தை சொல்றாங்க. என்ன 7 அடையாளம்? அவரே ஜீவனுள்ள அப்பம், ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். அப்புறம் என்னது அவரு? He is the light. நானே வெளிச்சமா இருக்கிறேன். He is the door. நானே கதவா இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், good shepherd. நானே ஜீவனும் உயிர்த்தெழுமா இருக்கு. இதெல்லாம் யோவான்ல வருது. 7வது என்னது? நானே 14வது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. இப்படிதான் யோவான் எழுதுவார். கரங்க தட்டி இன்னைக்கு உங்களோட ப்ரொக்ளமேஷன். ஏன் இயேசு யார்? மத்தேயு சொன்னாரு இயேசு எப்படி பேசுவாருன்னு சொன்னாரு. மார்க் சொன்னாரு இயேசு என்ன செய்வாருன்னு சொன்னாரு. லூக்கா சொல்றாரு இயேசு எப்படி ஃபீல் பண்ணுவாரு. யோவான் தான் சொல்றாரு இயேசு யார் என்பதை. ஆமென். அவர் தேவன் என்பதை யோவான் நிரூபித்தார். இந்த ஒரு பக்தி அது மட்டும் இல்லைங்க. பாருங்க, 5 minutes கொடு. இவளோட ஆராதனை அப்படி மட்டும் முடியலங்க. இவளோட ஆராதனை எப்படி இருந்தது என்றால் தீர்க்க தரிசனமாயிருக்கு. இன்னைக்கு வந்து பிரீச்சிங்ல தீர்க்க தரிசனம், ஜெபத்துல தீர்க்க தரிசனம் நினைக்கிறீங்க. நீங்க ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்தின் திட்டத்தை வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். ஆமென். உண்மையோட ஆராதிச்சீங்கன்னா இன்னைக்கு அவ என்ன பண்றா? கர்த்தருடைய மரணத்தை அவள் அறிந்திருந்தாள். உயிரோட எழுப்பின கர்த்தரையும் அவள் அறிந்திருக்கிறாள். முதல்ல அந்த இறந்துட்டாங்க அந்த கல்லறையில வச்சிருந்ததுனால இவ என்ன எடுத்துட்டு போனா? திருப்பி இந்த மாதிரிதான் அவனை எடுத்துட்டு போறான். அவளோட நிக்கடமஸ் வந்தார். அவர் என்னது ஃபர்ஸ்ட் இதுல 3வது அதிகாரத்துல வர, அதோட ஆளியே காணும். இப்பதான் வர. அவர் மட்டும் அன்னைக்கு இயேசு சொன்னதை கேட்டு அவரோட அற்புதங்கள் அடையாளங்கள் யாருக்கு பார்க்கல. நிக்கடமஸ் இருந்து இன்னைக்கு அவரோட ரைட்டரா இருப்பார். ஆனா நான் விசுவாசிக்க நான் படிச்சபடி பார்த்தா அவரும் சுவிசேஷத்தை பரப்பி கர்த்தருக்காக மரித்தார் என்று இருக்கு. ஆனா இந்த கடைசி நேரத்துல வந்து பர்ஃபியூம் ஊத்துற நிக்கடமஸ் நான் பாக்குறேங்க. நான் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்க மரியாதை இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் பாருங்க. ஆமென். அப்போ அவர் கர்த்தர் சொல்றாரு யூதாஸ் மாயம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தரித்திரன் எப்பவுமே என்ன பண்ணுவான்? கூட இருப்பான், நான் இருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றாரு? என்ன தரித்திரன் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? இல்லையா? உபாகம் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் முடிக்கிறார். ஆண்டவர் அதை சொல்ல, நீ உதவி செய்கிற நீ உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி நான் வச்சிருக்கேன். நீ உதவி செய்யணும். ஆனா இன்னைக்கு இவ செய்யறது கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க செய்யறதுல பிறக்காத சந்ததிகளுக்கு இவள் ஒரு பெரிய ஒரு சாட்சியாய் நிற்பார். மத்தேயு இதே 26:13 வாசிங்க. இந்த இன்சிடென்ட் 4 புத்தகத்தை எங்க வரும்னா மத்தேயு 26 வரும். சரியா? 3ல இருந்து 13 நினைக்கல, 9ல இருந்து 13. ஆமா, மார்க் 14ல வரும், 3ல இருந்து 9. அதுக்கப்புறம் லூக்கா 7ல வரும், 36ல இருந்து 50. வீட்ல போய் நீங்க வாசிக்கணும். இன்னைக்கு நீங்க பார்த்தது யோவான் 12, 1ல இருந்து 8. சரியா? மத்தேயு 26:13 என்ன கர்த்தர் சொல்வார்? சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுது, எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ இவள் நினைவா இன்னைக்கு அவ செய்த காரியம் இவள் நாமத்தை நினைக்கத்தக்கதாக என்ன பண்ண வேண்டும்? போதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நான் அவளை பத்தி பேசினேன்னா கர்த்தர் சொன்னது நடந்ததா? அவங்க எப்பயோ செஞ்சதை இன்னைக்கு யார் பிரசனம் பண்றா? அவங்களுக்கு சிஸ்டர் விண்டா அப்பாரு இன்னும் அவளை நினைவுபடுத்திட்டாங்க. கர்த்தர் சொன்னது மாறிச்சாங்க, மாறவே. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவோம், நீங்கள் செய்த நற்கிரியை பெஸ்ட் கொடுங்க. சரியான இடத்துல சரியான பொருள் நீங்க ஒரு நோக்கத்தோடு சரியான விதத்துல அர்ப்பணிச்சீங்கன்னா கர்த்தர் பார்க்கிறவங்களுக்கு உதவி செய்யறவங்க அழைக்கிற பிறக்காத சந்ததிகளுக்கு கர்த்தருடைய சாட்சியாக அவங்களெல்லாம் நம்ம இன்னும் பார்த்ததே இல்லை.
மரியாள் பார்த்தாளா? இந்த பையனை பார்த்தாளா? இவங்களை பார்த்தாளா? என்ன பார்த்தாளா மரியாள்? முதல்ல இல்லையே. அவ செஞ்ச அன்னைக்கு ஒரு நற்கிரியை இன்றை வரைக்கும் பேசப்படுகிறார். கர்த்தர் இப்படிப்பட்ட சுவிசேஷ அழைப்பை தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அமே புத்தியுள்ள ஸ்திரீல இருந்தா நான் உங்களுக்கு அக்டோபர் ஆசீர்வாதமான வசனமாய் வைக்கிறேன். உங்களை ஒவ்வொரு மாசம் வந்து ஏதோ குறி சொல்றாங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லா பாத்துக்கிறீங்களா? சில போதகர்களே சொல்லுவாங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, என்னது நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா. ஆனா என்ன சொல்ல மாட்டாங்க? மனம் திருங்க, மனம் திருங்க, புத்திய விடுங்க, வெட்டி பேச்ச விட்டுருங்க, கெட்டது பேசாதீங்க, கர்த்தர் வராது, ஹஸ்பண்டோட சண்டோட சபைக்கு அதுக்கு நல்லா இருங்க, நல்லா இருங்கன்னா நான் பாட்டு என்ன பண்றேன்? கிளிய வச்சு உட்கார்ந்து வைங்க. உண்மையான சுவிசேஷம் அர்ப்பணி. உங்ககிட்ட இருக்கிற அவ்வளத்தையும் அவர் பாதத்தில் போட்டு கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது அவர் உன்னை தூக்கி உயர்த்துவார். அவர் கரங்களை அவர் உயர்த்துவார். அவர் தன் மூளையை வச்சு அவர் யோசிக்கல, அடுத்த ஒப்பீனியனை வச்சு அவர் செய்யலங்க. அவர் சொன்னா எனக்கு இருக்கிற இந்த பெர்ஃபியூம் நான் உடைச்சு அவர் காலில் ஊற்றி நம்மளோட அர்ப்பணிப்பு தான் இருக்கு. ஆமென். எழுதி ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்றது மட்டும் வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. 1000 பேர் 1000 சொல்லலாம் உலகத்துல. நான் என் கர்த்தருக்கு பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முடிவு. 1000 பேர் என்ன விமர்சிக்கலாம், என்ன வேணா என்ன சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என் தேவாதி தேவன் என்னை படைத்ததுக்கு என்னுடைய பெஸ்ட் கொடுப்பேன், சிறந்ததை நான் தருவேன். உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டுல இருக்க சிறந்ததுன்னா அந்த பொருளை யோசிக்கலாம். உங்களுக்குள்ள ஆராய்ந்து பாருங்க. உங்க வீட்டுல இருக்க பொருளை தான் இது விதைக்கணும்னா நீங்க தாராளமா விதைக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிறந்த விஷயத்தை பார்த்து அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம் சிறந்ததை கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை என்ன பண்ணணும்? நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஊழியத்தை கொடுத்துட்டாரு, தரிசனத்தை கொடுத்துட்டாரு, ஆனா எதிர்காலத்தின் திட்டம் எனக்கு இன்னும் தெரியலன்னு இருக்கக்கூடாது. உங்க எல்லாருக்குமே உங்க பெஸ்ட் தரிசனம் என்னன்னு தெரியும், பட் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்றால் இன்னைக்கு கேளு, ஆவியானவருக்கு கேளு. சில நாள் நமக்கு சோர்வு இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, நமக்கு வந்து வேலைகள் இருக்கு. ஆனா கர்த்தர் ஆவியானவர்கிட்ட கேட்கலாம், ஆவியானவர் உங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்யலாம். ஆண்டவரே என்னுடைய திட்டம் என்ன, என் தரிசனம் எனக்கு தெரிஞ்சிருக்குப்பா, ஆனா இன்னும் அதை ஒரு நடைமுறைக்கு என்னால கொண்டு வர முடியலப்பா. ஆண்டவரே நீ என்ன ஒரு சந்ததி, பிறக்காத சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமா